வணக்கம் மக்களே! நான் உங்கள் மிஸ்டர் கிடான். இன்னைக்கு உண்மையிலே ஒரு ஒரு ரொம்ப 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 சோகமான ஒரு நாளுங்க. ஸோ ரீசென்ட்டா நம்ம வந்து நெறைய இந்த ட்ரெயின் கிராஷஸ்லாம் கேள்விப்பட்டோம். பட் திஸ் டைம் வந்து அகமதாபாத்ல வந்து குஜராத் அகமதாபாத்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளைட் கிராஷ் இன்சிடென்ட் நடந்திருக்குங்க. ஸோ இப்போ நான் வீடியோ எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இது 4:16 பிஎம். பட் இது நடந்தது பார்த்தீங்கன்னா 1:38 பிஎம். என்ன நடந்ததுன்னா, இந்த இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அகமதாபாத்லேருந்து லண்டன் போ வேண்டிய ஏர் இந்தியா ஃப்ளைட் வந்து 1:35க்கு வந்து டிபார்ட் பண்ண வேண்டியது. அது 1:38க்கு டிபார்ட் ஆயிருக்கு. ஆன 5 நிமிஷத்துல, அதாவது அந்த ஏர்போர்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் 5.4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிற வந்து ஒரு பிஜி மெடிக்கல் காலேஜ் மெஹங்கி நகர்ங்கிற ஒரு இடத்துல உள்ள பிஜே மெடிக்கல் காலேஜ். அதுல உள்ள பாய்ஸ் ஹாஸ்டல் மேல அந்த ஃப்ளைட் வந்து விழுந்திருக்குங்க. இது போயிங் பேசஞ்சர் ஃப்ளைட்ன்னு சொல்றாங்க. எனக்கு அந்த வேரியன்ட் தெரியல. பட் இதுல வந்து ஆன் போர்ட் வந்து கிட்டத்தட்ட 242 பேசஞ்சர் இருந்திருக்காங்க இந்த ஃப்ளைட்ல வந்து. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு சேடஸ்ட் பார்ட். இதுவரைக்கும் எத்தனை இன்ஜுரிஸ் எத்தனை இது போத் ஹாஸ்டல் மென்ஸ் அவங்களுக்கும் சரி. ஏன்னா அங்கேயும் ஒரு 50 இன்ஜுரிஸ் மேலே நடந்திருக்கு. ஏன்னா அதோட பிளட் ரிலேஷன் அந்த பிளட் டொனேஷன் அந்த அந்த எமர்ஜென்சிக்கான நிறைய பேர் ட்விட்டரில் வந்து ட்வீட் போட்டுட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதை மாதிரி நான் 242 பேசஞ்சர் இருக்கிற அவங்க நிலைமை என்னன்னே தெரியலங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதில ரூபானின்னு ஒரு நபர், அதாவது குஜராத்தோட ஃபார்மர் சிஎம் அவரு கூட அந்த ஃப்ளைட்ல போர்டிங் பண்ணியிருக்கிறதாவும், அதோட போர்டிங் பாஸ் அதே மாரி நெறைய கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ, அது வந்து ஒரு உண்மையிலேயே வந்து அந்த அந்த ஃபுட்டேஜ்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப க்ரூவலா இருக்கு. அதனால போட முடியல. சில காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். அந்த அந்த ஒரு எக்ஸ்பிளிசிட் கன்டென்ட் மாரி. ரொம்ப அந்த கொஞ்சம் கோர் இருக்கு ஆக்சுவலி. அதனால அந்த ஃபுட்டேஜ் போடல. பட் அந்த மேப்ல பார்த்தீங்கன்னா, அது எக்ஸாக்ட்டா உங்களுக்கு தெரியுதுங்க. அதாவது அந்த ஆல்மோஸ்ட் ஏர்போர்ட் ரன்வேலேருந்து எக்ஸாக்ட்டா ரன்வே அது அது ஸ்ட்ரெய்ட்டா பார்த்தீங்கன்னா 90 டிகிரி நேரா பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு சின்ன டீவியேஷன் ஒரு 75 டூ 80 டிகிரீஸில தான் வந்து அந்த பிஜே மெடிக்கல் காலேஜ் இருந்திருக்கு. மேப்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அகமதாபாத் ஏர்போர்ட்ன்னு போட்டீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஒரே ரன்வே தான் இருந்திருக்கு. மேப்ல பார்த்த வரைக்கும். ஸோ அதுலேருந்து கிளம்பும்போது கரெக்ட்டா 38 கிளம்பியிருக்கு. 43 கிராஷ் ஆயிருக்கு. அதாவது அந்த 5 கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் 3 டூ 5 மினிட்ஸ்ல நடந்திருக்கு. நியூஸ் பார்த்தீங்கன்னா 145கே வந்து 146கே வந்து நியூஸ்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ இது உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப சேடஸ்ட் ஹிஸ்ட்ரி இன் இந்தியன். ஏன்னா ரீசெண்டா ஒடிசால கூட நடந்த அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் தெரியும் நமக்கு. அந்த கோரமண்டலும் அப்புறம் இந்த அந்த குட்ஸ் 3 எக்ஸ்பிரஸ் மோதுனதால எக்கச்சக்க உயிரிழப்புகள் நடந்தது. நம்ம நல்லதே நினைப்போம். ஏன்னா இந்த வெரி சேட் திங் அபவுட் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் வந்து என்னதுன்னா, அது வந்து ரொம்ப ரேர் தாங்க. ஒத்துக்கலாம். ரொம்ப கொஞ்சம் அ ட்ரெயின் அது கிடையாது. ட்ரெயின் கம்பேர் பண்ணா. பட் அதோட கேஷுவாலிட்டீஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் ட்ரெயின விட. அதாவது 10ல வந்து மேபி இஃப் ஐ அம் நாட் ராங், எனக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்பர் தெரியல. பட் அ ம் ட்ரெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு குறைஞ்ச கேஷுவாலிட்டீஸ் வரும் வாய்ப்பு இருக்கு. இன்ஜுரீஸ் இருக்கும். பட் ஃப்ளைட்ல வந்து மோஸ்ட்லி கேஷுவாலிட்டி தாங்க இருக்கும். ஸோ வெரி வெரி சேடஸ்ட் பார்ட். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கரெக்டான நம்பர்ஸ் என்ன? யார் யார் இருந்திருக்கா? இதுக்கான நடந்த காரணம் முக்கியமானது அதான் வேணும். ஏன்னா, அந்த பிளாக் பாக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும் எல்லா ஃப்ளைட்லயும். அது எடுக்கும்போது தான் அந்த ஃப்ளைட்ல கடைசியா நடந்த என்ன விஷயங்கள் எல்லாத்தோட டேட்டாவும் இருக்கும். அதாவது ஏடிசிக்கு வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு வந்து பைலட் சொன்ன விஷயம் என்னது? அதுக்கப்புறம் ஏடிசி என்ன ரிப்ளை பண்ணாங்க? ஃபியூவல் பிரச்சனையா? இல்ல அது டர்புலன்ஸா? இல்லன்னா ஏதாவது இன்ஜின்ல கோளாறா? இல்ல ஏதாவது மால் ஃபங்ஷன் என்ன என்ன காரணமோ தெரியல. ஸோ அதுக்குள்ள அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எந்த ஒரு சூடோவும் டிசைட் பண்ண வேணாம். வி வில் ஹோப் ஃபார் குட். நம்ம நல்லதே நினைப்போம். நான் ஆல்மோஸ்ட் இப்போ ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. போத் ஹாஸ்டலர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் இன்னொன்று என்னன்னா, ஆக்சுவலி இது மெடிக்கல் காலேஜ்னால ஸோ இன்ஃபேக்ட் தே கேன் யூஸ் தேர் ப்ரெமிஸ் ஆல்சோ ஐ கெஸ். ஸோ ஐ டோன்ட் நோ. பட் ஸ்டில் நம்ம வந்து ஹோப் ஃபார் குட்ங்க. ஸோ என்ன நடக்குதுங்கிறது பார்ப்போம். நன்றி, வணக்கம்.